So, good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவோம். ஸோ மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர், அதாவது செபி ரெஜிஸ்டரோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் என்டர் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே நான் உங்களுக்கு எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, எந்த வித உங்களுக்கு இந்த ஃபேக்கான ப்ராமிஸ் எல்லாம் நான் கொடுக்க வரல. இது முழுக்க முழுக்க மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ தயவு செஞ்சு இதை ஒரு கேம்பிளாக கன்சிடர் பண்ணாதீங்க. சொன்ன லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள், ரிசல்ட் உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ இது நம்மளோட டிஸ்க்ளைமர். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ஸ்பெஷலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. ஒன் சீக்ரெட். ஓகே, இந்த சீக்ரெட் மூலமாக நீங்கள் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 25,000 ரூபா சேவ் பண்ண போகிறேன். 25,000 சேவ் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு சீக்ரெட்டான விஷயத்த நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே ரைட். அது எப்படி சார் 25,000 சொல்கிறீங்க? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, அதே மாதிரி பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வேறு போயிட்டுருக்கீங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டே இருங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சரி, என்னை நம்பி ஒரு 10 பேர் இருந்தால் கூட அந்த 10 பேர் ஐ வாண்ட் டு மேக் எ வெரி குட் ட்ரேடர். ஓகே, ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீக்ரெட் வேணும்னா அது என்ன சீக்ரெட், என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை நான் எண்டில் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளோட கோர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லணும், கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ 5th of August இஸ் த லாஸ்ட் டேட். அதாவது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், எனக்கு எந்த வித வரிஸும் இல்லை. ஓகேவா? நார்மல் ட்ரேடர் சைக்காலஜி என்ன இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல பார்ப்பீங்க யூடியூப்பில் ப்ராஃபிட் வருது, ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் சைக்காலஜி, பேசிக் சைக்காலஜி சொல்கிறேன். 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, திடீர்னு என்ன பண்ணுறீங்க, திடீர்னு 3ஆம் நாள் லாஸ் வந்ததுன்னா டக்குன்னு அடுத்த யூடியூபரை பார்த்து ஜம்ப் பண்ணுவீங்க. ஓகே, இவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு பார்ப்பீங்க. ஓகே, அவரை ஒரு அன்னைக்கு இவர் லாஸ் எடுத்த அன்னைக்கு இவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இவரை ஃபாலோ பண்ணி ஒரு 2 days இல்லை 3 days ஃபாலோ பண்ணிட்டீங்க. இவர் 4th day லாஸ் கொடுத்துட்டார். அந்த லாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த யூடியூபரை பார்த்து இன்னொருத்தங்க இங்கே தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு யூடியூபர்கிட்ட போவீங்க. திரும்ப இவர் ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு, ஒரு கான்செப்ட். ஓகே, அவரை ஒரு 4 days ஃபாலோ பண்ணுவீங்க. மேலே கீழே என்னவோ வாட் எவர் டஸ். இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் உடச்சுன்னா மேலே போகும், சப்போர்ட் உடச்சா கீழே போகும், எவ்ரி திங் யூ ஃபாலோ. திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப ஒரு நாள் லாஸ் எடுத்தீங்கன்னா திரும்ப வேற ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணுவீங்க. ரைட்? அவரும் லாஸ் கொடுத்தாருன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதோட முதல்ல இருக்க யூடியூபரோட லாஸு கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்க. இவர் ஒரு நாள் தான் லாஸ் கொடுத்தாரு, ரிமைனிங் 3 days 4 days ப்ராஃபிட் கொடுத்தாருன்னா திரும்ப இவர்கிட்டே வருவீங்க. நீங்கள் வந்துட்டு திரும்ப அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, இந்த வாட்டி நீங்கள் ஃபுல்லாக 4 days 5 days ஃபாலோ பண்ண மாட்டீங்க, திரும்ப இந்த இதான் பண்ணுவீங்க. 2 நாள் பார்ப்பீங்க. ஓகேவா? திரும்ப 3ஆம் நாள் லாஸ் வந்துச்சுன்னா திரும்ப இங்கேருந்து வேற ஒரு யூடியூபருக்கு ஜம்ப் பண்ணுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜம்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காது. யாராவது ஒருத்தரை மென்டராக அக்செப்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும், எல்லாருமே நான் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸே சொல்கிறாங்க,
எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஓகேவா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 1 மந்த். ஓகே, 2 நாள் லாஸ் வருது. சார் ஒரு பிஸ்னஸில் ஒரு நாள் லாஸை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறீங்க, 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணுற பிளான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரி ஒரு நல்லா ஓடுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இன்வால்மெண்ட்டை உங்களோட பணத்தை எல்லாம் போடுறீங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள், அதாவது ஒரு 2-3 நாள் நல்லா ஓடிச்சு. 4ஆம் நாள் உங்களோட பிஸ்னஸ் கம்மியாயிருச்சு. 5ஆம் நாளே அதை இழுத்து மூடுறது இல்லைல்ல அந்த ஹோட்டலை. சரி, ஓகே, ஓடுது. இன்னும் ஒரு வாரம் ஓடுது, 10-12 நாள் நல்லா ஓடிச்சு. 13ஆம் நாள் லாஸ் வந்துச்சுன்னு க்ளோஸ் பண்ணுறது இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஆர் மூவிங் ஆன். அடுத்த என்ன பண்ணணும் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே நீங்கள் உங்களோட சைக்காலஜியே தெரியுது. இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் சைக்காலஜி என்னன்றது நான் சொல்லலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சைக்காலஜியை தான் பிக் பிளேயரை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னைக்கு லாஸ் வந்துருச்சுன்னா டக்குன்னு மாற்றுவாங்க. ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். சார் மாறிக்கிட்டே எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை உங்களை நீங்களே கேளுங்க. நான் என்ன, நான் யார், நான் எதை ஃபாலோ பண்ணணும். டைம் ஃப்ரேம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எந்த டைம் ஃப்ரேம் நான் ஃபாலோ பண்ணுறது, எந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுறது. நான் உங்ககிட்ட அந்த சீக்ரெட் சொன்னால் எல்லா டைம் ஃப்ரேமும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்தந்த டைம் ஃப்ரேமு, அந்தந்த இண்டிகேட்டர், அந்தந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் எந்த இடம் தெரியாமல் யூஸ் பண்ணிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு தப்பு வருது. இப்படியே மாறி 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 யூடியூபர்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் போயிட்டு கடைசியில் அதெல்லாம் மாறதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் காலியாக இருக்கும். திரும்பவும் ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கணுன்னு வருவீங்க, திரும்பியும் இடத்துல படிக்கணும்னு வருவீங்க. ஓகே, தென் அகைன் அது செலவு பண்ண உங்களுக்கு பணம் வேணும். அதுக்கு அகைன் நீங்கள் ஒரு ஹோப்போடு தான் இருப்பீங்க. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுக்கும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுக்கணும். ஆனால் என்றைக்கும் கையில் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலான்னு எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் இது பிஸ்னஸ், ஓகேவா? ஒரு பிஸ்னஸ். இது ட்ரேடிங் இஸ் எ பிஸ்னஸ், நாட் எ கேம்பிளிங். இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக கையில் பணம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், இந்த பிஸ்னஸை இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கணும். லெட் இட் பி எனி மென்டர், அவர்கிட்ட போய் கற்றுக்கோங்க. உங்கள் குருவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். உங்களுக்கு தோன்றது ரைட்டாக இருக்கிற பர்சனை கற்றுக்கோங்க. ஒன்ஸ் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 மந்த். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் அப்போவும் வந்து ப்ளஸில் இல்லை, அப்போவும் மைனஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன், திரும்ப இவங்க கற்றுக் கொடுத்ததை இன்னும் ஒரு 1 மந்த் ஜஸ்ட் நல்லா ரிக்ரெஸாக ஃபாலோ பண்ணுங்கள். மேபி நீங்கள் எதாவது அர்ஜென்ட்டில் தப்பு எடுத்துருக்கலாம். அகைன் கோ ஃபார் another 1 மந்த். இப்போவும் உங்களால் இல்லைன்னா தென் யூ கேன் சேஞ்ச் யுவர் மென்டர். இல்லாட்டி நீங்கள் புது விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம், எந்த விஷயமும் தப்பு கிடையாது. பட் ஒரு ட்ரையே கொடுக்காம சொன்னதையே கேட்காம நீங்கள் பாட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்ட ட்ரேட் எடுத்தீங்கன்னா லாஸில் போய் முடியுதுன்னா இப்படி. இங்கே ரிவெஞ்ச் ட்ரேடிங் கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொன்ன அப்புறமும் நிறைய பேர், எத்தனை பேர் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 1000 ரூபா லாஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த லாஸை நான் வெறும் ஹெவி லாட்டை போட்டு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் கேப்சர் பண்ணிடுவேன் அந்த 1000 ரூபாவை அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்க? ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ரிக்வஸ்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில், நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஐ வில் டீச். ஆனால் அப்ளை பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எத்தனை தடவை, எத்தனை மாதம் நீங்கள் இதை ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்ட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பணம் கொடுத்தும் படிச்சுட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா யார் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? தயவு செஞ்சு நீங்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, அதை மட்டும் சொல்கிறேன், மாறிக்கிட்டே இருக்காதீங்க. சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு நாள் லாஸ் இருந்தால் கூட 4 நாள் ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு நாள் தப்புக்காக நீங்கள் என்ன பண்ண உங்கள் டோட்டல் ஸ்ட்ராட்டஜியே மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு 100% டெய்லி 100% ப்ராஃபிட் உண்டான ஸ்ட்ராட்டஜி கிடைக்காது. நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு 98 to 99% அக்யூரசி உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்லி தருவேன்.
அண்ட் மோர் ஓவர் இந்த கோர்ஸில் நம்மளோட கோர்ஸில் நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. உடனே கேட்பீங்க, அது அப்படிலாம் இருக்கா சார்? அந்த மாதிரி ஒன்று இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒருத்தர் அந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தரும் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க தான் போகிறீங்க. லைவில் ரீப்ளேயில் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு லைவில் உங்களுக்கு நான் காட்ட தான் போகிறேன். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நோ லாஸ் யூஸிங் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எப்படி ஹெட்ஜ் பண்ண போகிறீங்க, ஹெட்ஜ் பண்ணி எப்படி உங்கள் லாஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி அது க்ரீனில் தான் இருக்கும். நோ லாஸ்னாலே க்ரீன் தான் அது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஆப்ஷன் செல்லிங் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்னமும் உங்களுக்கு ஜாயின் பண்ண தோணுதோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், என்ன ஏதுன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் இது லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ரிலேட்டட் டு கிளாஸஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் கோர்ஸ். இதுக்கப்புறம் ஆன்லைனில் உங்களுக்கு கோர்ஸ் கிடையாது. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க சார் எனக்கு இது வேணும்ன்ட்டு. ஸோ லாஸ்ட் கோர்ஸ் டன். வாங்க, ஸோ இன்றைக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்சைட் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அப்சைடோட லெவல் வந்து 51,643, 51,601. இது அப்சைடோட நோ ட்ரேட் ஜோன். அதே மாதிரி நீங்கள் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், ஸோ இது டவுன் சைடு. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 51,098, 51,057. ஸோ இது நோ ட்ரேட் ஜோன் இன் டவுன் சைட், நோ ட்ரேட் ஜோன். ஓகே, டன். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப்பை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எழுதிக்கோங்க. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நிஃப்டி சொல்கிறேன், நல்லா எழுதிக்கோங்க, நிஃப்டி வீக்காக இருக்குது. அது எது வரைக்கும் வீக்குன்றதை நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஆஸ் பர், நான் இது சொல்லல, ஆஸ் பர் எஸ்எம்சி, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். டோன்ட் வரி, நான் லெவல்ஸும் கொடுப்பேன். நீங்கள் வரியே பண்ணீங்க, லெவல்ஸ் என்னன்றதை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நான் இது ஓவராலாக சொல்கிறேன். என்ன சார் இன்ட்ராடே, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க, மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. திஸ் இஸ் நாட் ஃபார் இன்ட்ராடே, திஸ் இஸ் ஃபார் பொசிஷனல். பேங்க் நிஃப்டி இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது. நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது எது வரைக்கும் வீக்குன்றதை நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுது இங்கே. ஸோ எப்போ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுனாலோ 51,557 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,450, செகண்ட் டார்கெட் 51,350. 350 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே இருக்க நம்ம லெவல் வந்துடும். திஸ் இஸ் சினாரியோ நம்பர் 1. சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, நல்லா பார்த்தேன், இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு, நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதில் சப்போர்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 51,354. 54 வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாயிரும், ஸ்லோவாக போகும். 51,450 ஃபஸ்ட் டார்கெட், 51,557 செகண்ட் டார்கெட், அண்ட் ஈவன் அப்சைடு 51,610 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் அப்பே நம்மளோட இந்த ஜோனுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆகுது
அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேப் அப்பில் நீங்கள் வந்து எடுக்கலாம் ட்ரேட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,720, செகண்ட் டார்கெட் 51,882, தேர்ட் டார்கெட் 51,957. ஸோ இது எல்லாமே அப்சைட் டார்கெட். பை மிஸ்டேக் இன்னைக்கு கேப் டவுனே நல்லா பாருங்க. இன்னைக்கு கேப் டவுனே ரொம்ப லோவில் இருக்குது. இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே சஸ்டெயின் ஆச்சு கீழே வருதுன்னா 51,000க்கு கீழே வருதுன்னா ஓகே மார்க்கெட் டைரெக்டாக கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 50,862 ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,862 இங்கே வரும். நான் சொல்ல ஒரு முக்கியமான ஜோன் எஸ்எம்சி கான்செப்ட் ஜோன் வந்துருக்கு இதில். ஓகேவா, நான் அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன ஜோன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த எஸ்எம்சி கான்செப்ட் ஜோன். 51 டவுன் சைடில் இருக்குது, 50,692 வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் இங்கே வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகும். இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆயிரும். திரும்ப சொல்லிட்டேன், இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைடு போயிடும். ஏன்னா இதில் நிறைய ஜோன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ ஜோன் இருக்குது. செகண்ட் ஜோன் எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஜோன் இருக்குது. தேர்டு எஃப்ஏஜி ஜோன் இருக்குது. ஃபோர்த்து இம்பேலன்ஸ் இருக்குது. ஃபிஃப்த்து சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ 5 விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது வித்தவுட் எனி இண்டிகேட்டர் வித்தவுட் எனி திங் லைவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஜாயின். ஸோ அதர்வைஸ் ஜஸ்ட் லெவல்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிரேக் ஆச்சுன்னா இங்கே வந்துட்டு போகும். பட் திரும்பவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இங்கே, இதுக்கு கீழே இங்கே, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்சைடு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே போயிட்டு திரும்ப அப்சைடு. இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணால் வந்து அது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ ஜோனை திரும்ப ஃபஸ்ட்டு இதை மானிட்டர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 50,859 ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே சாரி, 862 ஃபஸ்ட்டு டார்கெட். 859ல 836 ஒரு ஜோன் இருக்குது. அண்ட் செகண்ட் ஜோன் அது பக்கத்துலேயே இருக்குது இன்னொரு ஜோன். அந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் 828லேருந்து 50,692 வரைக்கும் செகண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இங்கேருந்து பட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். கிளியர்? டன். ஸோ வாங்க நிஃப்டியில் இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டவுன் சைட் லெவலில் நோட் பண்ணிப்போம். ஸோ டவுன் சைட் லெவல் இஸ் 24,656 and 24,624. And second thing, இங்கே பாருங்க 24,821 and 24,801. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் என்னது, நோ ட்ரேட் ஜோன். ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரைட்? கிளியர்? நைஸ். ஸோ அப்போ எப்படி ட்ரேட் பண்ணுறது? ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். எழுதிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஜோன் சொல்லிட்டேன், 821, 801 அண்ட் கீழே வந்து 24,656, 624. ஸோ நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேப் டவுன். இந்த கேப் டவுன் எங்கே வேணால் இருக்கலாம். மேபி இந்த லெவலில் இருக்கலாம், இல்லை ரொம்ப கீழேயாக கூட இருக்கலாம். பிக் கேப் டவுனாக கூட இருக்கலாம். டன். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஏன்னா இது கீழே நமக்கு உண்டான எந்த லெவல்ஸும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட பிக் பிளேயர், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் தான் இருக்குது டைரெக்டாக. ஸோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 425, 422, 359, இவ்வளோ பெரிய ஜோன் இருக்குது. ஓகே,
இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. எது வரைக்கும் இருக்குது இந்த ஜோன் பாருங்கள், 213 வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆப்வியஸ்லி இது கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,422 வரும். சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா, பிரேக் ஆகி கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் 359. நல்லா பாருங்கள், இதுக்கு மேலேயும் போயிடும், இல்லை 359க்கு மேலேயும் போயிடும். ஸோ டவுன் சைட் லாஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 213 வரைக்கும் இருக்குது. 24213 வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த லெவலில் எங்கேயாவது சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் கொஞ்சமாக மூவ் ஆகுதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வித்தின் 2-3 டேஸில், ஹார்ட்லி 2-3 டேஸ் இல்லை 3-4 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டக் டக் டக்குன்னு உங்களுக்கு மார்க்கெட்டில் அப்சைட் மொமெண்டம் வந்துடும். அண்டர்ஸ்டுட்? சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் அப் ஆயிடுச்சு, உடனே போயிட்டு கால் செட் போயிடாதீங்க. முக்கியமான லெவல், மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே போயிட்டு இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா 24,720 உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். 714, 720, 717. ஓகே ரைட். அதுக்கப்புறம் மார்க்கெட் செகண்ட் டார்கெட் 686 அண்ட் தேர்ட் டார்கெட்டு உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் 717, 720 கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகும். கிளியர்? டன். பை சான்ஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு, இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 851 அண்ட் 24,929 செகண்ட் டார்கெட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த இது பர்டிகுலராக கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான், ரைட், கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் இது கீழே பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் பார்க்கலாம் டவுன் சைட். என்னது? டவுன் சைட் மொமெண்டம் நல்லா கிடைக்கும், ரைட். ஸோ இந்த மொமெண்டம் சொல்லிட்டேன். ஸோ கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடமும் சொல்லிட்டேன். சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா அதே மாதிரி பாருங்கள், கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் இந்த லெவலில் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா 686 அண்ட் 720. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் நெக்ஸ்ட் டார்கெட் போகும். கிளியராக சொல்ல, நெக்ஸ்ட் டார்கெட் போகும். இந்த சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் வந்து டவுனில் தான் இருக்குன்ற மூவ்மெண்ட்டில் இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு அப்சைட் கொடுத்துட்டு நாளைக்கு டவுன் ஆயிரும். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இந்த சான்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது கீழே எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு சாலிட் டவுன் சைட் மூவ் இருக்குது, சாலிட் டவுன், ஸ்பெஷலி வித் நிஃப்டி. ஓகே, ஸோ கேப் அப் ஆனால் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சொல்லிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் சொல்லிட்டேன், ஸோ சப்போர்ட் எடுத்தாலும் சொல்லிட்டேன், அதே மாதிரி இது கீழே போனாலும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா உடனே கொடுக்கணும் பை பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணிங்க. இதோட மொமெண்டம்லாம் உங்களுக்கு 10 மணிக்கு மேலே கிடைக்கும். கிளியர்? எப்போ கிடைக்கும்? 10 o'clock மேலே. 10 மணிக்கு அப்புறம் 10 மணிக்கு மேலே எப்போ உங்களுக்கு மொமெண்டம் கிடைக்குமோ அந்த மொமெண்டம் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே அவசரப்படாதீங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்படாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃப்ளாட்டாக ஓப்பனாக அவசரப்படாதீங்க. ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களோட 25,000 அது சீக்ரெட் என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பரான சைட் கொடுக்குறேன் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஓகே, www.trading. எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்ட்? ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் வியூக்கு ஈக்குவலாக நான் ஒரு சைட்டு கொடுத்தேன், எப்படி இருக்கும்? ட்ரேடிங் வியூ எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ட்ரேடிங் வியூவோட எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் 10 பைசா பே பண்ண தேவையில்லை, எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக எல்லா இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, அது என்ன இண்டிகேட்டர்னு என்ன சைட்டுன்னு பார்க்குறோம். www.trading போடுங்க, ஃபுல்லாக டைப் பண்ணுங்க, மெதுவாக போவோம், அவசரம் இல்லை. ட்ரேடிங் லீட், LEAD
tradinglead.in. ஓகே, சைட்டோட பேர் வந்து ட்ரேடிங் லீட். உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சா உங்களுக்கு? லெஃப்ட்டில் பாருங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ரைட்டில் பாருங்கள் உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு உண்டான எல்லா இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்க எல்லா இண்டிகேட்டர்ஸும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஓகே, வெரி குட். ஸோ இது ஒரு நியூ கான்செப்ட். இதில் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் பிடிக்குதோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வேணுமா, யூ கேன் யூஸ் சூப்பர் ட்ரெண்ட். எஸ்ன்னு போட்டாலே எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் வருது பாருங்கள். ஸ்டொக்காஸ்டிக், அது இது 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 இதுன்னு எல்லா இண்டிகேட்டர்ஸ் வருது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டு யூஸ் ட்ரேடிங் வியூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் போயிட்டு எடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கேட்கும் பாருங்கள். நீங்கள் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 25,000 ப்ரீமியம். நான் ப்ரீமியம் குரூப்பு. ஓகே ரைட். நீங்கள் எடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து மினிமம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. 25,000 மினிமம். அதுவும் உங்களுக்கு நீங்கள் பிளாக் ஃப்ரைடே எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். பிளாக் ஃப்ரைடே சேல் இல்லைனா உங்களுக்கு 45,000 வெறும் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ட்ரேடிங் லீடில் ஃப்ரீயாக கிடைக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த இடம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நிஃப்டி பேங்க் பாருங்கள், அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், பேங்க் நிஃப்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பர்சன்டேஜ், கோட்டக் பேங்க், இது 2 பேங்க் நல்லா ஓடின காரணத்தினால உங்களுக்கு பேங்க் நிஃப்டி, ஓகே, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தது. எவ்வளோ பர்சன்ட் போயிருக்கு? 1% போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இடத்துல ஏதாவது நல்ல மொமெண்டம் இருந்துச்சுன்னா வித் ஹெவி வால்யூம், இங்கே பாருங்கள், இந்த வால்யூம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், பக்கத்தில் சேஞ்ச் இன் வால்யூம், பர்சன்டேஜ் வால்யூம்லாம் காட்டுது பாருங்கள். இவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு அதுவே தெரியுது ஆட்டோமேட்டிக்காக. என்ன தெரியுது? ஸோ மார்க்கெட்டில் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் இதோட கான்ஸ்டியூட் பண்ணுது பேங்க் நிஃப்டியை. ஸோ இது பாசிட்டிவாக இருந்தனால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூவ் கிடச்சிது. 1% மூவ் ஆகிருக்குது. ரைட். உங்களுக்கு வேணும்னா இங்கே டோட்டல் வால்யூம் கூட பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் வால்யூம் பாருங்கள் எவ்வளோ வால்யூம் இதில் ட்ரேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் பக்கத்தில் இப்படி வச்சுட்டு பேங்க் நிஃப்டி இப்படி பார்க்கலாம். ஸோ நல்ல இதில் மொமெண்டம் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக இண்டெக்ஸ்லேயும் ஒரு மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நம்மளோட பேங்க் நிஃப்டியை இந்த சார்ட் மட்டும் வேணும்னா இந்த சார்ட்டை இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உண்டான ஃப்ரீயான ஒரு ட்ரேடிங் வியூ நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டேன். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எனி நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதில். ஓகே. ஸோ உங்களோட இது பாருங்கள், ஏடிஐ போடுறேன், என்னவோ தெரியுதெல்லாம் நான் போடுறேன் பாருங்கள். 2 எல்லாம் அங்கே 2, இந்தாங்க 3வது இண்டிகேட்டர், இந்தாங்க 4வது இண்டிகேட்டர், இந்தாங்க 5வது இண்டிகேட்டர். ஸோ எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ஸ்லாம் டெஃபினட்டாக இதில் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீயான விஷயம் இருக்குது. சீக்ரெட்டான விஷயம் பெரிய பெரிய ஆளுங்க சேவ் பண்ணி இன்றைக்கி நான் அதை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன், கொடுக்கணும்னு நினச்சேன். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் ட்ரேடிங் வியூக்கு பதிலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐம் ஹோப் தட் நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ see you soon tomorrow with a new analysis and new strategy. Till then, bye and thanks from your professor. Bye-bye.